ஸோ நம்மள பலருக்கு வந்து சொந்த ஊரில் வேலை பார்க்கணும், அது கவர்மெண்ட் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஸோ அதுக்கான சான்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 2299 கிராமத்தில் கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பதற்கான விண்ணப்பம் வெளியாகிருக்குது. அந்த விண்ணப்பத்தை எப்படி பார்க்கறது, அந்த விண்ணப்பத்தை எப்படி விண்ணப்பிக்கிறது, அதுக்கு நீங்கள் தகுதியானவரா, உங்கள் கிராமத்தில் நீங்கள் ஆக முடியுமா, அதுக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் சொல்கிறோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கான கரெக்டான தகவல் வந்து சேரும். கிராம உதவியாளருங்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஏஓன்னு இருப்பார்ல, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அவருக்கு அசிஸ்டன்ட் தான் கிராம உதவியாளர் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு புரியும்படி சொல்கிறது அப்படின்னா தலையாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த டெர்மினாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. இன்னும் கிராமத்து சைடு தலையாரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அந்த தலையாரி வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டே நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. ஸோ இதை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்களும் கவர்மெண்ட் வேலையில் போய் சேர்ந்துக்கலாம். ஸோ யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை தருவாங்க. ஒருவேளை அந்த கிராமத்தில் தகுதியுடையவர் இல்லை அப்படின்னா அந்த கிராமம் உள்ள தாலுக்கால இருக்கிற கிராமத்தில் ஏதோ ஒரு கிராமத்திலேருந்து வர ஒரு கேண்டிடேட்டுக்கு முன்னுரிமை தருவாங்க. 11,110 ரூபாயிலிருந்து 35,100 வரலும் சேலரி கொடுப்பாங்க, பேஸ்ட் ஆன் தி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் சாராம்சம் என்ன அப்படின்னா, உங்களை வந்து அப்ளிகேஷன் வந்து மேனுவலாக தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து மேனுவலாக தான் அப்ளிகேஷன் போட்டாகணும். அந்த அப்ளிகேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து ஒரு 100 மார்க்குக்கான தகுதி அடிப்படையில் உங்களை வந்து நியமிக்கிறதுக்கான டைரக்ட் போஸ்டிங் தான் இந்த இன்டர்வியூ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி, அதாவது கல்வி தகுதி எஸ்எஸ்எல்சி வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், பாஸுக்கு இது ஆகலினாலும் பரவாயில்ல, அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா போகும். அதோட டிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10க்கு 10 மதிப்பு கொடுத்துருவாங்க. ஸோ 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சாவோ இல்லை 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தாவோ அதுக்கு ஒரு 10 மார்க் கொடுக்குறாங்க. 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தாவே நீங்கள் 10 மார்க் வாங்கிக்கலாம். தமிழை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பாடமாக எடுத்துருக்கணும் எஸ்எஸ்எல்சிலேயே, அது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன். 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழை வந்து பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் மார்க் வைப்பாங்க. தமிழை வந்து வாசிக்க சொல்லுவாங்க, அதே மாதிரி தமிழை வந்து டிக்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எழுத தெரியுதா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அது வந்து 30 மார்க் வதிப்பாங்க. நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா 30க்கு 30 போடுவாங்க. அப்புறம் நேட்டிவ் ரெசிடென்ஸ், நீங்கள் உள்ளூர் அந்த கிராமத்தோட உள்ளூர் வசிப்பாளராக இருந்தீங்க அப்படின்னா 35 மதிப்பெண் தருவாங்க. ஒருவேளை அந்த கிராமத்துலேருந்து பக்கத்து கிராமமாக இருக்கணும், அது அந்த தாலுக்கா, உங்கள் கிராமம் வர தாலுக்கா, எந்த கிராமத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ அந்த தாலுக்காவோட கிராமத்தில் உங்கள் கிராமம் இருந்துச்சு அப்படின்னா 35க்கு 30 மார்க் தருவாங்க. அப்புறம் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ், அது வந்து ஒரு 15 மார்க்குக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க. இந்த 3 பேருமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஆவரேஜாக மார்க் எடுத்து போடுவாங்க. மினிமம் 6 மார்க் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் 12 மார்க் கொடுப்பாங்க. 15 அவுட் ஆஃப் 15 வரக்கான சான்சஸ் இல்லையே. ஸோ இதில் பேசிக்காக வச்சு தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ அதோட ஃபுல் சாராம்சம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த tndistricts.nic.in வந்துட்டிங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்குமே அவங்களோட வெப்சைட்டோட இருக்குது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டும் இங்கே தான் இருக்குது, tndistrict.nic.in அப்படிங்கிற மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள் நாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம், ஈரோடுங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் போயிட்டீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு பக்கம் வந்து இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து சர்க்குலர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு காலம் போகுது. அதுக்குள்ளே போகிறோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாலுக்கா வைஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பெருந்துறைங்கிற தாலுக்காலேருந்து நோட்டிஃபிகேஷன் எடுக்கலாம். ஸோ பெருந்துறை தாலுக்காவுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பெருந்துறை தாலுக்காவில் மொத்தம் வந்து 39 காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஊதியம் வந்து 11,100 ரூபாயிலிருந்து 35,100 ரூபாய் வரும். சிறப்பு காலமுறை ஊதியம் அட்டவணை 4 நிலை 6 கீழே சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன கிராமத்தில் இந்த காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 39 கிராமத்தையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வட்ட எண் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதோட வட்ட எண்ணை வச்சுட்டு தான் இந்த கோட்டா வைஸ் வந்து இதுக்கு தருவாங்க. இது வந்து பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், எஸ்சிக்கும் போகலாம், பொதுவாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு கோட்டா வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு அகரகாரம் விஜயமங்கலம்னு சொல்லியிருக்காங்களே, அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பொது போட்டி. ஸோ இது வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கு. அவங்கள வந்து பொது வந்து கிடையாது, பெண்களுக்கு மட்டும்தான் அதை கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த அகரகார விஜயமங்கலங்கிற கிராமத்தில் வந்து பெண்கள் மட்டும்தான் வந்து அப்ளிகேஷனே போட முடியும். ஒருவேளை பெண்களே வரல அப்படின்னா மட்டும்தான் ஆண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதனால் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் தராங்க. அது பொதுப்பேட்டிங்கிறதுனால நீங்கள் ஓசியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், எஸ்சிடியாக இருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஸோ தமிழ் வழி கல்வி கண்டிப்பாக தேவை அப்படின்ட்டு இருக்கிறாங்க இந்த பேசிக் பொறுத்தவரையில். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
மாரப்ப நாயக்கன் பாளையம்னு இருக்கு பாருங்கள் ரெண்டாவது. அவங்க ரெண்டாவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம் பிற்படுத்தோட்டோர் முஸ்லீமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுலேயும் பெண்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் வரல அப்படின்னா மட்டும்தான் ஆண்களுக்கான அப்ளிகேஷன் போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு இன சுழற்சி விவரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனே போட முடியும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தேர்வு முறை பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். நேர்காணல் கண்டிப்பாக நடக்கும், இன்டர்வியூ பேனல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வயசு பார்த்தீங்க அப்படின்னா அட்டவணை வகுப்பினர் அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து பிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து 21 வயசுலேருந்து 37 வயசு வரலாம் சொல்லியிருக்காங்க. ஏனையோர் பொது பிரிவினர் வந்து 21 வயசுலேருந்து 32 வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வயசை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ முன்னாள் இராணுவத்தினருக்கு ஒரு வயது இது கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி தமிழ்நாடு அரசு இடைநிலை கல்வி தேர்வில் SSLC செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் எக்ஸாம் தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்க வேண்டும். தேர்ச்சி பெற்றிருந்தாலும் பரவாயில்ல, தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லைங்கிறாங்க. மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் சமர்ப்பிக்க விடும். சரி, நீங்கள் வந்து ஃபெயில் ஆயிருந்தாலும் அந்த உங்களுடைய மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. தமிழில் எழுத மற்றும் படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் அதுக்கு ஒரு 30 மார்க் இருக்குது. ஸோ இதர தகுதிகள் மிதிவண்டி வச்சிருக்கணும். பணி நியாயம் செய்யப்பட்ட அவருடைய ஒழுக்கமும் முன் வரலாறும் அவரை தகுதியுடையவராக இருக்க வேண்டும். ஸோ அதை வந்து சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பேசிக் குவாலிஃபிகேஷன் கவர்மெண்ட் எந்த எக்ஸாம் போனாலும். ஸோ முன்னுரிமை வந்து அந்த PSTM அந்த இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. முதல் பட்டதாரி, இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா இடஒதுக்கீட்டில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பிரிவினருக்கு அந்த இடஒதுக்கீட்டை பண்ணியிருக்காங்க. சில கிராமத்துக்கு வந்து பொது பிரிவினரை கொடுத்துருக்காங்க, சில கிராமத்துக்கு வந்து SC கொடுத்துருக்காங்க, சில கிராமத்துக்கு வந்து BC கொடுத்துருக்காங்க, சில கிராமத்துக்கு வந்து MBC கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த உங்கள் கிராமத்துக்கு நீங்கள் எந்த பிரிவினருக்கு அதை ஒதுக்கியிருக்காங்க அந்த பிரிவினர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஒரு வேளை ஒதுக்கின பிரிவினர் யாருமே அப்ளை பண்ணலைன்னா மட்டும்தான் அது பொது பிரிவினராக மாற்ற முடியும். அதையும் அந்த அந்த மாவட்டத்தோட ஆட்சியாளரும் தாசில்தாரும் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடைமுறை. இந்த நடைமுறை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதுக்கான கடைசி நாளும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பக்கமும் கடைசி நாள் மாறுது. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7/7/2025 இருந்து 5/8/2025 வரல வந்து நீங்கள் வந்து வேலை நாட்களில் வந்து பெருந்துறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் 5:40 வரை நேரில் அல்லது பதிவஞ்சலி மூலம் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த விண்ணப்பமும் அதுவுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லா மாவட்டத்துலையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலினாலும் இதே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாவட்டத்தை மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ எந்த வட்டத்தில் கொடுக்க போகிறீங்க, இப்போ நாம் பார்த்தது வந்து பெருந்துறை வட்டம்னு போட்டுங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரின் பெயர் தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுலையும் எழுதிக்கங்க. ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக ஒரு 3 மந்த்ஸில் எடுத்த ஃபோட்டோஸை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ தந்தையார் கணவர் பெயர் கொடுக்குறீங்க, பாலினம், பிறந்த தேதி, இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எப்பவும் போல் இருக்கிறது. இனப்பிரிவு பிசிமா ஓசிமா சாதி உட்பிரிவுடன் சான்று இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் வந்து இந்த சாதி AC BC MBC SC இது மாதிரி இருக்கிறீங்களா அப்போ வந்து சாதி சான்றிதழ் கொடுக்கணும். ஸோ அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இல்லை என்றால். ஸோ வசிக்கும் கிராமம், நிரந்தர அட்ரஸு, இப்போ கம்யூனிகேஷன் அட்ரஸு அது எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. இங்கே இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்துருங்க. வாகன ஓட்டுநர் தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு உறுதிமொழி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு இந்த அப்ளிகேஷன் ஒரே பேஜ் 3 பேஜ் தான் அப்ளிகேஷனே. இந்த 3 பேஜ் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போய் உங்கள் ஊர் தாசில்தார் ஆஃபீஸில் ஃபிசிக்கலாகவும் சப்மிட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படி போஸ்டலாகவும் போடலாம். ஸோ அது கூட என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு பார்த்துங்க. 10th சர்டிஃபிகேட்டோட மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும். இல்லை அப்படின்னா மார்க் ஷீட் அண்டு TC வேணும், ரெண்டுமே வேணும். அப்புறம் ஜாதி சான்றிதழ் நகல், இருப்பிடச் சான்றிதழ் நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், முன்னுரிமை கோருவோரின் அதற்கான சான்றிதழ். நான் வந்து தமிழ் வழி கல்வியில் கற்ற PSTM அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் ஓட்டுநர் உரிமை இருப்பின் அதன் நகல். உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஒருவேளை எனக்கு ஓட்ட தெரியும், லைசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னாலும் அது ஓகே. ஸோ அது இருந்துச்சுன்னா அதோட நகல் கொடுக்கணும், ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துங்க. வேலை வாய்ப்பு பதிவு அட்டை இருப்பின் அதன் நகல். நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை வாய்ப்பில் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட காப்பி வச்சுருப்பீங்களா, அந்த கார்டு வச்சுருப்பீங்களா, அந்த கார்டோட ஜெராக்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுக்க வேண்டிய தகவல். இந்த அப்ளிகேஷன் வராதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசாணை இருக்குது, கவர்மெண்ட் ஜிஓ இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க என்னென்ன வந்து உங்களுக்கு தேவைப்படும், என்னென்ன தகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு தேர்வு இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் SSLC லீவிங் சர்டிஃபிகேட் இருந்துச்சுனாவே போதும். SSLCயோட TC ப்ளஸ் மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் 10 out of 10 ஃபஸ்ட்டு 10 மார்க்கு 10 மார்க் வாங்கிடுவீங்க. மிதிவண்டி இருசக்கர மாவட்ட ஓட்டுநர் ஓட்டும் திறன், ஸோ ஓட்டுநர் உரிமம் அல்லது ஓட்டும் திறன் இருந்துச்சுன்னா 10 மதிப்பெண் வாங்கிக்கலாம். வாசித்தல் மற்றும் எழுதும் திறன், வாசிக்கும் திறனுக்கான தேர்வு தமிழ் வைப்பாங்க.
அதே மாதிரி எழுதுறதுக்கான தேர்வு வந்து தமிழில் வைப்பாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு குழு வச்சுருப்பாங்க. அந்த குழுவுக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து வாசித்தலும் எழுதவும் பண்ணி காமிக்கணும். ஸோ அதில் வந்து 30 மார்க். அந்த 30க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கிறத பொறுத்து, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அந்த 30 மார்க் வரும். வசிப்பிடம் நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட கிராமத்திலே வசிச்சிங்க அப்படின்னா 35 மார்க். ஒருவேளை நீங்கள் அந்த கிராமத்தில் வசிக்காம பக்கத்து கிராமத்தில், ஆனால் அந்த தாலுக்காக்குள்ளே வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா 35க்கு 30 மார்க் தான் வரும். நீங்கள் அந்த கிராமத்தில் வசிக்கல அப்படின்னா, அதே கிராமத்தில் வசிச்சிங்க அப்படின்னா 35க்கு 35. அப்புறம் நேர்காணல் ஒரு 3 நம்பர் பேனல் வந்து அமைச்சிருப்பாங்க. வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், பிறத்தான வட்டாட்சியர், அந்த கிரேடில் இருக்கிற இன்னொரு வட்டாட்சியர் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு அந்த 3 பேர் வந்து பேனல் இருப்பாங்க. அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. அவங்க வந்து 15 மார்க்குக்கு வந்து மார்க் போடுவாங்க. தனித்தனியாக தான் மார்க் போடுவாங்க. இந்த 3 பேருமே தனித்தனியாக மார்க் போட்டு, இந்த 3 பேருமே தனித்தனியாக மார்க் போட்டு அதோடைய ஆவரேஜ் எடுத்து தான் இந்த 5க்கு போடுவாங்க. அதுலேயே ஒரு நிறையா இது கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மினிமமாக 6 மார்க் கொடுக்கணும், மேக்ஸிமம் 12 மார்க் மேலே போகக்கூடாது அப்படிங்கிற விதிமுறையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு வந்து கண்டிப்பாக வரணும். நேர்காணலுக்கு வராதவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட். அவங்க வந்து அவங்களுக்கு மார்க்ஸ் வராது. ஸோ ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் இந்த 100 மார்க் இருக்குல்ல, 100 மார்க்கு யார் வந்து ஒரு 5 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 5 பேர்த்துக்கு வந்து தரச்சான்றிதழ் போடுவாங்க, தரவரிசை பட்டியலில் போடுவாங்க. 5 பேரில் 100க்கு 90 ஒருத்தர் வாங்கியிருந்தாருன்னா அவர் ஃபஸ்ட்டு, 80 வாங்கியிருந்தாருன்னா அவர் செகண்டு, 75 வாங்கியிருந்தாருன்னா அவர் தேர்டு, 70 வாங்கியிருந்தாருன்னா ஃபோர்த்து, அப்படிங்கிற மாதிரி ஒரு தரவரிசையில் போட்டுருவாங்க. ஸோ நேர்காணல் இப்போ ஒருவேளை 2 பேர் வந்து ஒரே மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, யார் வந்து உள்ளூர்காரராக இருக்காரோ, அந்த கிராமத்தோட உள்ளூர்காரராக இருக்காரோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை 2 பேருமே உள்ளூர்காரங்களாக இருந்தாங்கன்னா, யார் வந்து வயசு அதிகமோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம விளக்கமாக சொல்கிறோம். நம்ம இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் லிங்கையும் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த ஜிஓவையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷனையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட போகிறோம். அதனால் வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை சர்க்குலேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.